அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி சன்னா மசாலா எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? 200 கிராம் கொண்டக்கடலையை 8 மணி நேரத்துக்கு ஊற வச்சு குக்கரில் சேர்த்து ஒரு 5 விசில் வச்சு வேக வச்சுருக்கேன். கிரேவிக்கு வதக்கிக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிடுவோம். உரித்த 6 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தோல் சீவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிடுவோம். மீடியம் சைஸ் தக்காளி 3 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் தனியா பொடி, 1 ஸ்பூன் மட்டன் மசாலா, 1/4 ஸ்பூன் ஜீரகப்பொடி. இப்போ எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கிடுவோம். வதக்கியாச்சு. இதை இப்போது ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். வேக வச்சுருந்த கொண்டக்கடலையை 15 இதில் சேர்த்து அரைச்சிக்கிடுவோம். கிரேவிக்காக இந்த மாதிரி அரைச்சிக்கணும். கிரேவி தாளிச்சிக்கலாம். ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கிடுவோம். ஆயில் ஹீட் ஆனது ஒரு பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, கொஞ்சம் பட்டை. இப்போ அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அவிச்சு வச்சுருந்தா கொண்டக்கடலை இதில் சேர்த்துக்கலாம். மசாலாவையும் கொண்டக்கடலையும் எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். நான் கொண்டக்கடலை வேக வைக்கும்போது தண்ணி ஊற்றிருந்தேன்ல, அந்த தண்ணி கரெக்டாக இருக்குது. தேவைப்பட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் 2 நிமிஷம் குக் பண்ணிக்கிடுவோம். எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு லாஸ்ட்டாக மல்லியில தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிடுவோம். அவ்வளோதான், சுவையான சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. Subscribe Bangalore Al Nelai Rusi channel and click the bell icon.